ஓம் சாந்தி. 6 பிப்ரவரி 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தை என்னவாக ஆக்குகிறார்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தந்தை என்னவாக ஆக்குகிறார்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது கேள்வி, எதற்கு குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது? எதற்கு குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, லக்ஷ்மி நாராயணனை ஹெர் ஹோலினஸ் இஸ் ஹோலினஸ் என்று சொல்ல காரணம்? லக்ஷ்மி நாராயணனை புனிதமானவர்கள், ஹெர் ஹோலினஸ் இஸ் ஹோலினஸ் என்று சொல்ல காரணம்? புனிதமானவர்கள் என்று சொல்ல காரணம் என்னன்னு கேட்கிறார் பாபா. நாலாவது கேள்வி, யாருக்கு குஷி அதிக அளவில் ஏறி இருக்கும்? யாருக்கு குஷி அதிக அளவில் ஏறி இருக்கும்? அஞ்சாவது கேள்வி, யார் உண்மையான சேவாதாரி? யார் உண்மையான சேவாதாரி? fill in the blanks. first, நீங்கள் இப்போது டேஷ் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது டேஷ் இருக்கிறீர்கள், ஆகையால் உங்களுக்கு டேஷ் கிடைத்திருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு டேஷ் கிடைத்திருக்கிறது. இரண்டாவது, யார் டேஷ் மூழ்கியிருக்கிறாரோ, யார் டேஷ் மூழ்கி இருக்கிறாரோ அவர்களுக்கு டேஷ் இருக்கும். யார் டேஷ் மூழ்கி இருக்கிறாரோ அவர்களுக்கு டேஷ் இருக்கும். மூன்றாவது, படிப்பின் மீது டேஷ் கொடுக்க வேண்டும். படிப்பின் மீது டேஷ் கொடுக்க வேண்டும். நான்காவது, உங்களை தவிர மற்ற அனைவரும் டேஷ் இருக்கிறார்கள். அஞ்சாவது, டேஷிலிருந்து விடுவிப்பவர் ஒரு தந்தையே ஆவார். டேஷிலிருந்து விடுவிப்பவர் ஒரு தந்தையே ஆவார். ஆறாவது, டேஷ் சிந்தனை செய்து முன்னேறக்கூடிய சதா முகமலர்ச்சியுடன் இருக்கும் டேஷ் ஆகுங்கள். டேஷ் சிந்தனை செய்து முன்னேறக்கூடிய சதா முகமலர்ச்சியுடன் இருக்கும் டேஷ் ஆகுங்கள்.
ஏழாவது, தந்தையை டேஷ் நினைவு செய்ய வேண்டும். தந்தையை டேஷ் நினைவு செய்ய வேண்டும். இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தை என்னவாக ஆக்குகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, தந்தை உங்களை திருக்கால தர்ஷியாக சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். தந்தை உங்களை திருக்கால தர்ஷியாக சுயதர்ஷன சக்கரதாரியா ஆக்குகிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, எதற்கு குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது? பாபா சொல்றாரு, நீங்கள் மனிதராக இருந்தும் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. தேவதைகளை பூஜை செய்கிறீர்கள், ஆனால் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தெரியாது. இதற்கு தான் குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, லக்ஷ்மி நாராயணனை ஹெர் ஓலினஸ் இஸ் ஓலினஸ் என்று சொல்ல காரணம்? பாபா பதில் சொல்றாரு, அங்கே லட்சுமி நாராயணன் ஆத்மா சரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கும். அங்க ஆத்மா, இங்க சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மாவும் சரி மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையானதாக இருக்கும். அதாவது சத்தோ பிரதானமான தத்துவங்களால் ஆனதாக இருக்கும். ஏன்னா சரீரம் சத்தோ பிரதானமான தத்துவங்கள். எனவே லக்ஷ்மி நாராயணுக்கு மட்டுமே இஸ் ஓலினஸ் ஹெர் ஓலினஸ் என்று சொல்லப்படுகிறது. நாலாவது கேள்வி, யாருக்கு குஷி அதிக அளவில் ஏறி இருக்கும்? ஏறி இருக்கும். எந்த குழந்தைகள் அதிகமாக முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு குஷியும் அதிகமாக ஏறி இருக்கும். எந்த குழந்தைகள் அதிகமாக முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு குஷியும் அதிகமாக ஏறி இருக்கும். அஞ்சாவது கேள்வி, யார் உண்மையான சேவாதாரி? யாருடைய ஒவ்வொரு நாடி நரம்பிலும், அதாவது ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவைக்கான ஊக்கம் உற்சாகத்திற்கான ரத்தம் நிறைந்திருக்கிறதோ, உதிரம் நிறைந்திருக்கிறதோ அவர்களே உண்மையான சேவாதாரி ஆவார்கள். fill in the blanks. நீங்கள் இப்பொழுது டேஷ் இன்ஜின், பாபா சொல்றார், நீங்கள் இப்பொழுது டேஷ் இருக்கிறீர்கள், ஆகையால் உங்களுக்கு டேஷ் கிடைத்திருக்கிறது. நீங்கள் இப்போது மிக உயர்ந்த யாத்திரையில் இருக்கிறீர்கள், ஆகையால் உங்களுக்கு டபுள் இன்ஜின் கிடைத்திருக்கிறது. மலை ஏறணும்னாலே டபுள் இன்ஜின் பொறுத்துவாங்க. அதை போல நீங்க பரந்தாமத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு டபுள் இன்ஜின் யாரு? பாபா இல்லையா? சிவ பாபா, பிரம்மா பாபா. ரெண்டாவது, யார் டேஷ் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு டேஷ் இருக்கும். யார் சேவையில் மூழ்கி இருக்கிறாரோ அவர்களுக்கு போதை இருக்கும். இன்னைக்கு பாபா நஷா தான் சொன்னார், முயற்சி அதிகமா செய்தா குஷி இருக்குனார் இல்லையா? சேவை செய்தீங்கன்னா உங்களுக்கு போதை ஏறுனார், ஆன்மீக போதை. யார் சேவையில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு போதை இருக்கும். மூன்றாவது, படிப்பின் மீது டேஷ் கொடுக்க வேண்டும். வெறும் கவனம் சொல்லல பாபா, படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும்.
4வது, உங்களைத் தவிர மற்ற அனைவரும் டேஷ் இருக்கிறார்கள். உங்களைத் தவிர மற்ற அனைவரும் இருளில் இருக்கிறார்கள். நீங்க மட்டும் தாங்க இருக்கீங்க. ம். உங்களைத் தவிர மற்ற அனைவரும் கார் இருளில் இருக்கிறார்கள். 5வது, டேஷில் இருந்து விடுவிப்பவர் ஒரே ஒரு தந்தையே ஆவார். ராவணின் சிறையிலிருந்து விடுவிப்பவர் ஒரே ஒரு தந்தையே ஆவார். 6வது, டேஷ் சிந்தனை செய்து முன்னேறக்கூடிய சதா முகமலர்ச்சியுடன் இருக்கும் டேஷ் ஆகுங்கள். பாபா சொல்றார், ஞானத்தை ரம்ணிகரமாக சிந்தனை செய்து முன்னேறக்கூடிய சதா முகமலர்ச்சியுடன் இருக்கும் அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். 7வது, தந்தையை டேஷ் நினைவு செய்ய வேண்டும். தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். ஏனோ தானான் கிடையாது, மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும் என சொல்லிட்டார் பாபா இன்னைக்கு முரளியில. நான் உங்களை நினைக்கிறேன், ஆனா நீங்க என்ன அந்த அளவுக்கு நினைக்கலன்றார் இல்லையா? ஆமா, அவருடைய கடமை நம்மள நினைக்கிறாரு, கரெக்டா தான் நினைக்கிறார். ஆனா நாம தான் கரெக்டா நினைக்கிறது இல்லை. அதனால தான் பாபா சொல்லிட்டார், தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்யும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.